Honor இப்போ ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ் இருக்க ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு குட்டி அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அப்படி என்ன டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். Honor இப்போ ரீசெண்டா ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்குள்ள ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணாங்க. Honor Watch GS அண்ட் Honor Watch ES. ஃபர்ஸ்ட் இந்த Honor Watch ES பத்தி பார்க்கலாம். ஏன்னா ஒரு பட்ஜெட் பிரைஸ்க்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங்கை பார்த்தலாம். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா Honor Watch ES இந்த வாட்ச் பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எப்பயும் போல பாக்ஸை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். உள்ள ஓபன் பண்ணோம்னா மேலவே Honor Watch ES வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய நீட்டமான டிஸ்பிளேயோட இந்த வாட்ச் வருது. இந்த பட்ஜெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் குட்டி குட்டியா தருவாங்க. கொஞ்சம் நீட்டமான டிஸ்ப்ளேவா இருக்கு, லைட் வெயிட்டாவும் இருக்கு. இத பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த வாட்சை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வாட்சுக்கான யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த வீடியோவே ஒரு அரை மணி நேரம் இழுத்துரும் போல. சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, நம்மளும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வாட்ச்ல அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளேங்க 1.64 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா TFT அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க AMOLED கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபுல்லி டச் டிஸ்ப்ளே, எல்லாத்தையுமே டச்ல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நீட்டமா கொடுத்ததுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல வந்து கொண்டு வரணும். யூனிக்கான டிசைன் தான் எப்பயுமே Honor கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓரளவு யூனிக்கா தான் இருக்கு. கையில கட்டுறப்பையும் ஒரு பெரிய ஸ்மார்ட் பேண்டை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா டிஸ்ப்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல தரமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றதால கலர்ஸ் பிளாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றப்பையும் பிரைட்னஸ் ஓரளவு பெட்டராகவே இருக்கு. அண்ட் அது கூடவே இதுல வந்து வாட்ச் ஃபேஸஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. Huawei Health அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த வாட்சோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்மளால மாத்திக்க முடியும். நம்மளோட போட்டோ வாட்ச் ஃபேஸை வைக்கிறதுனால மாத்திக்க முடியும். வாட்ச்லயே சேஞ்ச் பண்ணனும்னா ஒரு 10 வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா நிறைய ஒர்க் அவுட் மோட் இருக்கு. அந்த ஒர்க் அவுட் மோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா யூசுவலா எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயுமே அந்த ஒர்க் அவுட் மோட் அப்படின்னா ஆன் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அதுல எவ்வளவு கேலரிஸ் பர்ன் இருக்கு, எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத மட்டும் தான் காமிக்கும். ஆனா ஒரு ஒர்க் அவுட் எப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு அனிமேஷனும் ஷோ ஆகுது. அதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் நம்ம கரெக்டா தான் பண்றோமா இல்லையா அப்படின்றத நம்மளால பார்த்து பண்ணிக்க முடியும். எவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணணும், எப்ப முடிக்கணும் அப்படின்ற எல்லா இன்டிமேஷனும் இந்த வாட்ச்லயே நமக்கு கொடுக்குது. சோ ஒர்க் அவுட்டுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அனிமேட்டிவ் பெருசா இந்த வாட்ச்லயும் நான் பார்த்தது இல்ல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து இந்த क्वेश्चन கண்டிப்பா எல்லாருமே கேட்பீங்க, இந்த வாட்ச்ல கால் பேசலாமா? இந்த பட்ஜெட்டுக்கு கால்லாம் பேச முடியாது. ஆனா உங்க போனோட அந்த வாட்சை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யாராவது கால் பண்ணாங்கன்னா கால் வருது அப்படின்ற அந்த இன்டிமேஷன் மட்டும் வரும். யார் கால் பண்றாங்க, என்ன நம்பர் அப்படின்ற ஷோ ஆகும். ஆனா அதை அட்டெண்ட் பண்ணவோ மியூட் பண்ணவோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கட் பண்றது அப்படின்னா மட்டும் கட் பண்ணிக்க முடியும். இது தவிர இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த SpO2 நம்ம பிளட்ல இருக்க ஆக்சிஜன் லெவல் எந்த லெவலுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா நம்மளோட உடம்புல அந்த ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மினிமம் 90 to 100 இருக்கணும். அதை தாண்டிச்சு இல்ல கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடம்புல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ டாக்டரை வந்து போய் பார்க்கிறது நல்லதா. சோ அதை மெஷர் பண்றதுக்கு இந்த வாட்ச்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா வச்ச எல்லா ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தாங்க. ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. உங்களோட ஹார்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறீங்க, எவ்வளவு கேலரி பர்ன் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இது கூடவே நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு. உங்களோட போன்ல ஏதாவது சாங் வந்து கேக்குறீங்க அப்படின்னா வால்யூம் அப் பண்றது, டவுன் பண்றது, அடுத்த சாங்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே உங்களோட வாட்ச்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி இந்த வாட்ச்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 30 நிமிஷத்துல 70% சார்ஜ் ஆகும் இருக்காங்க. ஃபுல்லா சார்ஜ் ஆக 1.25 மணி நேரம் ஆகுமா. சோ அந்த 70 to 30 வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் போல. இருந்தாலும் அதுவே ஓகே தான். சோ ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் 10 days வரையும் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னாங்க. நான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணல. ஃபுல் ரிவ்யூ வேணுமா நிறைய பேர் கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா சொல்றேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து 7500 ரூபாய். 7500 ரூபாய்க்கு ஓகேப்பா, ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்களேப்பா, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் இது ஃபீச்சர்ஸை வச்சு மட்டும்தான், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு ரிவ்யூ வேணுமான்றத மறக்காம கேளுங்க. ஆனா ஒரே குறை என்ன அப்படின்னா இந்த வாட்ச்ல GPS கொடுக்கல. இந்த பட்ஜெட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஓரளவு மாசா இருந்திருக்கும். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. Honor Watch GS Pro இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன் இருக்கு. அதனால நம்ம ஏதாவது கீழே போடுறோம், எங்கேயாவது விழுகுது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல உடையாது அப்படின்றாங்க. அது கூடவே இந்த வாட்ச்லயே நம்மளால கால் பேசவும் முடியும், கால் பண்ணவும் முடியும். மியூசிக் இதுல காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது ரன்னிங் ஜாகிங் போறோம் அப்படின்னா ப்ளூடூத் இயர்போன் வழியா கனெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கருப்பு போட்டியில Honor Watch GS Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி இந்த வாட்சோட பிக்சர் போட்டிருக்காங்க. அப்படியே பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ளர மேலவே பாத்தீங்கன்னா Honor
ஹானர் வாட்ச் ஜிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வாட்ச் தான் கையில் கட்ட பிடிக்கும், அது பார்க்க ஒரு கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலே செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி வேற என்ன உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்ச்க்கான யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் இருக்கு, வேற எதுவும் பாக்ஸ்குள்ள இல்லை. இப்போ இந்த வாட்ச்ல என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குற ஃபீச்சர் லோ பட்ஜெட்ல என் வாட்ச்லேயே கால் பேசணும், கால் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் உங்களால் கால் பேச முடியும். அப்போ இதில் சிம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்லாம் கிடையாது. Huawei Health அப்படின்ற ஒரு ஆப்பை உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாட்சை சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனுக்கு என்ன கால் வந்தாலும் இந்த வாட்ச்லேயும் வரும். ஆனால் இந்த வாட்ச்லேயே உங்களால் அட்டன் பண்ணி பேச முடியும். அதுக்கு இதிலேயே மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. அவங்க பேசுறது ஓரளவு லவுடாக கேட்கும், ஆனால் நம்ம பேசுறது நல்ல தெளிவாக கேட்குது. இல்லை இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது கால் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபோனை எடுத்து கால் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. வாட்ச்லேருந்தே கால் பண்ணிக்க முடியும். கால் லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கெல்லாம் கால் பண்ணமோ அந்த கால் லாக் எல்லாமே இருக்கும். அதை ஜஸ்ட் டச் பண்ணி ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும். அண்ட் கான்டாக்டும் நம்மளோட மொபைலில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வாட்ச்லேயும் சிங்க் ஆயிருக்கும். நம்மளோட கான்டாக்டில் போய் யாருக்கா கால் பண்ணோம் அப்படின்னாலும் வாட்ச் வழியாகவே பண்ணிக்க முடியும். ஆனால் யாருக்கா நீங்கள் டயல் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் மட்டும் இந்த வாட்ச்சில் கிடையாது. ஸோ கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் அந்த வாட்சை ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அவுட்டோரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் அவங்க பேசுறது மட்டும் லைட்டாக அந்த லவுட்னஸ் கம்மியாக இருக்குது. நம்ம பேசுறது ஓரளவு நல்லா தெளிவாக தான் கேட்குது. வாட்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த டிஃபரன்ஸ்லாம் பெருசாக தெரியல. இதுக்கடுத்து இந்த வாட்ச் வந்து 14 மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கான். அதனால இந்த வாட்ச் நம்ம கீழே போட்டாலும் ரொம்ப கூலாக இருந்தாலும் ரொம்ப ஹீட் ஆனாலும் எந்த பாதிப்பும் ஆகாதுன்றாங்க. ஸோ முக்கியமாக டேமேஜ் வந்து கீழே போட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது அப்படின்றாங்க. நானும் நிறைய இடங்கள்ல கீழே போட்டுலாம் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் ஒரு ரக்கடான ஒரு பெரிய வாட்ச் கையில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே சூட் ஆகும். அடுத்து இந்த வாட்ச்லேயே நம்மளால பாட்டு கேட்டுக்கிற முடியும். எங்கேயாவது நீங்கள் ரன்னிங் ஜாகிங்லாம் வெளியே போறீங்க அப்படின்னா கையில் ஃபோனை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த வாட்ச்ல ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா நம்மளோட ப்ளூடூத் இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரன்னிங் ஜாகிங் வாக்கிங்லாம் போறப்ப கையில் ஃபோன் எடுத்துட்டு போகாம ப்ளூடூத் இயர்ஃபோன் இந்த வாட்ச்லேயே கனெக்ட் பண்ணி நம்மளால பாட்டு கேட்டுக்கிற முடியும். இதுலயும் ஸ்பீக்கர் இருக்கு, ஆனால் அது அந்த அளவுக்கு லவுட் இல்லை. கை எப்படியே வச்சு பாட்டு கேட்டு நம்மளால போக முடியாது. ஆனால் ப்ளூடூத் கொடுத்து நம்மளோட இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க முடியும் அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் 50 மீட்டர் வரையும் தண்ணிக்குள்ள யூஸ் பண்ணாலும் எந்த பாதிப்பும் வராது. அதனால நீங்க ஸ்விம் பண்றப்ப இல்ல மலையில நனையறீங்க இல்ல தண்ணி போடுது அப்படின்னா எந்த வகையிலுமே பாதிக்காது அப்படின்றாங்க. அண்ட் இது கூடவே இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி ஓரளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ரப்பர் ஸ்ட்ராப் தான் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்றது அப்படினாலும் பண்ணிக்க முடியும். ஆனா இதுவே நல்லா தான் இருக்கு. அண்ட் பிளாஸ்டிக்ல தான் வாட்ச் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க இந்த மாடல் மட்டும் பாத்தீங்கன்னா மெட்டல்ல பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 1.39 இன்ச்ல ஒரு AMOLED டச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு கலர் டிஸ்ப்ளே. ஃபுல்லாமே டச்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு சைடுல 2 பிசிக்கல் பட்டனும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நார்மல் வாட்ச்க்கான ஒரு லுக்கும் கொடுக்குது. இந்த வாட்ச்லயும் எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதை சேஞ்ச் பண்றது அப்படினாலும் வாட்ச்லயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ல போறப்ப எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. நம்மளோட போட்டோ வாட்ச் ஃபேஸா வச்சுக்கிறது அப்படினாலும் அதையும் பண்ணிக்க முடியும். இந்த வாட்ச்லயும் நோட்டிபிகேஷன் வரும், ஆனா அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. நோட்டிபிகேஷன் வருது அப்படின்றத மட்டும் பாத்துக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றதோ ரிப்ளை பண்றதோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இதை தவிர்த்து மிச்ச எல்லா ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க அதே ஃபீச்சர்ஸ் இந்த வாட்ச்லயும் இருக்கு. ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு, ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டர் இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்றத பாத்துக்க முடியும். ஆனா அது கூடவே ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, எவ்வளவு நேரம் தூங்குறோம், தூக்கம் தேவையா, எவ்வளவு நேரம் டீப் ஸ்லீப் போனோம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலயும் SpO2 இருக்கு. இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எல்லா வாட்ச்லயும் இதுல கொடுக்குறாங்க, இந்த வாட்ச்லயும் இருக்கு. இது கூடவே இந்த வாட்ச்ல இன்னொரு பெரிய ஹைலைட் பாத்தீங்கன்னா 25 நாள் பேட்டரி வரும்னாங்க. அது எப்படி யூஸ் பண்ணா அப்படின்றத அவங்களே சொல்றாங்க. நார்மலா ஒரு வாட்ச் மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேட்டரி 25 நாள் வருமா. ஆனா நீங்க GPS எல்லாமே ஆன் பண்ணி ஆப்போட கனெக்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 to 3 நாள் தான் வரும் அப்படின்னாங்க. நான் யூஸ் பண்ணது ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2.5 நாள் வருது. பேட்டரி ஓகே ஃபுல்லா யூஸ் பண்றப்ப. ஆனா நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான பேட்டரி லைஃப் தான் இருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இன்னும் டீடைலா பார்க்கிறது Huawei Health அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்றப்ப அது எல்லாத்தையும் டீடைலா பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிச்சபடி அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர், ஃபைண்ட் மை மொபைல் இது எல்லாமே இந்த வாட்ச்லயும் கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு நிறைய கொடுத்திருக்காங்க. முக்கியமா கால் பேச முடியும் அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் இந்த வாட்ச்ல இருக்கு. அதுக்கு ஏத்தாப்புல ஓரளவு ரீசனபிளா தான் பிரைஸும் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா இந்த சாம்சங் ஆப்ல இருக்க நிறைய ஃபீச்சர் இந்த வாட்ச்லயும் கொடுத்திருக்காங்க. இது எந்த லெவலுக்கு யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத ஒரு ஃபுல் ரிவ்யூவா பார்க்கலாம். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த வாட்ச் பார்த்துருக்கோம். இந்த 2 வாட்ச்ல எந்த வாட்சோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. ரெண்டத்தோட ரிவ்யூ வேணும்னாலும் நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் போடுவேன். இதுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தனித்தனியா ரிவ்யூ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஸோ ஓவரால் ஹானர் இந்த 2 ஸ்மார்ட் வாட்ச்லையுமே புதுசா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு பெரிய டிஸ்பிளே அண்ட் அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த அனிமேட்டிவான ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ரீசனபிளான பிரைஸும் கொண்டு வந்திருக்காங்க. எங்க கால் பேச முடியும், பாட்டு கேட்க முடியும், 400
300 to 500 பாட்டை வந்து வாட்ச்லயே காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் ரக்கடான ஸ்மார்ட் வாட்ச், கீழே விழுந்தாலோ இந்த வாட்ச்ல ஏதாவது இடிக்குது இல்ல ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப வந்து கூலா இருக்கு அப்படினாலும் எல்லா சமயங்களிலும் இந்த வாட்ச் வந்து சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஏத்தாப்புல இந்த வாட்சோட பிரைஸும் ஒரு ரீசனபிளா பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு வாட்ச் பத்தி என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா, இந்த Honor Watch ESல GPS மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் இந்த Honor Watch ESல பாத்தீங்க அப்படின்னா இந்த அனிமேட்டிவ் ஒர்க் அவுட் மோட் வந்து இங்கேயும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒப்பீனியன் மட்டும் இருக்கு. மிச்சபடி பெரிய குறை அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல கிடையாது. ரெண்டு வாட்ச்மே எனக்கு என்னமோ நல்லா இருக்குமா தான் தோணுது. ஸோ இந்த ரெண்டு வாட்ச் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. எந்த வாட்ச் ஒரு ரிவ்யூ வேணும்ன்றத மறக்காம சொல்லிருங்க. அண்ட் ஒரு 8000 ரூபாய் 18000 ரூபாய் இந்த பிரைஸ்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யாராவது தர்றாங்க அப்படின்னா இந்த வாட்ச் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வாட்ச் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரிவ்யூல வாங்கலாமா வேணாமான்றத அவர் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னொரு வாட்ச் என் கையில இருக்கு. எல்லா ஸ்மார்ட் வாட்சுக்கும் தலை அப்படின்னா இதான். எல்லா ஃபீச்சருமே இங்க இருந்தா வரும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எஸ்சின்னு முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 10 நாளா. இது ஒரு ரிவ்யூவை சீக்கிரமே பார்ப்பீங்க. எந்த லெவலுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்கலாம். நன்றி.